ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் ஃபீஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுனால என்னன்னு தெரில. பட் ரொம்ப கம்மியாக தான் ஃபில் பண்ணியிருந்தாங்க. நம்ம ப்ராக்டிஸ் மார்க்கு வந்துட்டு ஐடி ஃப்ரீயாக கொடுக்கணும் போது ஒரு 1000 பேர்கிட்ட ஃபில் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபார்மை. பட்டு ஃபீஸ் கொடுக்கணும் போது ரொம்ப கம்மியாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன்னு தெரில. அதனால நான் ஒரு இந்த வீடியோவில் பேசிக்காக தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் மெயின்ஸ் 3 மெயின்ஸுக்கு மேலே எழுதிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா, ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் ஃபீஸ் பே பண்ணிடுவோம். இந்த ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீஸ் பே பண்ணிடுவோம். ப்ரிலிம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. இது மெயின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறவங்களுக்கு 850 ரூபா பெரிய அமௌண்ட்டாக தெரியும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு. ஸோ நாங்கள் ஒரு 120 பீப்புளுக்கு ஃபீஸ் பே பண்ணுறோம். தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் எவனாவது இருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு இதை அனுப்பி விடுங்க. இந்த வீடியோ மட்டும் அனுப்பி விடுங்க. இல்லை அட்லீஸ்ட் இந்த கீழே வைக்கிற கூகுள் ஃபார்மை மட்டும் அதை அனுப்பி விடுங்க. உங்களுடைய சிச்சுவேஷனை அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்கள் பேர், நம்பர் ஆஃப் மெயின்ஸு எல்லாமே அனுப்பி விடுங்க. இது ரீச் ஆகலைன்னு தான் எனக்கு தோணுது. அதாவது அந்த நீங்கள் வீடியோவெல்லாம் ஷேர் பண்ண வேண்டாம்டா, விடுங்கடா. நீங்கள் அந்த லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. அதை மட்டும் பண்ணுங்கள். பட்டு ரெஸ்பான்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குங்கும் போது எனக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு ஷேர் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. எனக்கு புரியுது, நமக்கே கஷ்டம், நான் ஏன் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப கம்மியான ரெஸ்பான்ஸு ப்ராப்பரான ஆளுக்கு ரீச் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த வீடியோஸை ரியலி கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு போட்டு விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இது ஒரு மாற்ற முடியாத உண்மை. சரியா? அதே மாதிரி நம்ம நேற்று கிரிட்டிக்கல் ரீசனிங் கிளாஸ் போட்டிருப்போம், பாருங்கள். நல்லா போச்சு, சூப்பராக போச்சு. ரொம்ப கம்மியான 7-8 கொஷின் தான் 2.5 மணி நேரத்துக்கு பார்த்தோம். பட்டு தரமான கொஷின்ஸாக பார்த்தோம். கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த வீக்கு ஃபுல்லாக லைவ் வரும். வீக் ஃபுல்லாக உங்களுக்கு லைவ் வரும். ஃப்ரீ டெஸ்ட்டு 2 ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபுல்லாக எல்பிஓக்கு ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட்டு. எக்ஸாம் சனிக்கிழமையா, செவ்வாய் புதன் இல்லை புதன் வியாழன் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு ரெடி ஆயிரும். ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் போட்டுக்கலாம். அதுக்கான கரெக்ஷனும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ ஃபுல் டெஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக் டெஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணிட்டோம். எல்லா டாபிக் டெஸ்ட்டையும் சேர்த்துட்டோம். டாபிக் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பெய்டாக ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் கோர்ஸோ இல்லை 4-in-1 கோர்ஸோ வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஜூன் 2nd வீக் வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டோம். 3rd 4th வீக்கையும் சேர்த்துருவோம். சூப்பராக ரெடி ஆயிரும். சரியா? அவ்வளோதாங்க, இதான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த இந்த காம்போ கோர்ஸ் தாடா, இங்கிலீஷ் ஃபுல்லாக இருக்கிற கோர்ஸ் எல்லாம் மொத்தமாக வச்சுதாங்க, என் வெப்சைட்டில் இருக்கிற எல்லா கோர்ஸையும் மொத்தமாக வச்சுதாங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுவும் ரெடி ஆகிட்டு, இன்னொரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸும் ரெடி ஆகிட்டு, எல்லாத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற லிங்கை ஷேர் பண்ணிடுங்க. கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்கை ஷேர் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு இது போய் சேர்றதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.